Hello guys, in this lecture, next we are going to keep our attention with the phasor diagram. So that is also most important. Let us see. For resistor மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படினா first of all phasor அப்படினா மீனிங் என்ன? AC ல நம்ம ரெண்டு குவாண்டிட்டி பார்க்க போறோம். One is magnitude, another one is what? Phase angle. இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ரெக்டாங்குலர் அப்படின ஒரு கோஆர்டினேட் பார்த்தோம். அது வந்து போலார் அப்படின ஒரு கோஆர்டினேட் பார்த்தோம். சோ போலாருக்கு நம்ம ரெக்டாங்குலர்ல இருந்து போகும்போது we are getting two quantities. One is magnitude, another one is phase angle, right? So அந்த phase அப்படின நம்ம ஒரு வேல்யூ வந்து கால்குலேட் பண்றோம். அதுல இருந்து தான் நம்ம we are calculating the power factor, right? Let us see. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். While drawing the phasor, அதாவது வெக்டரிக்கலா வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படினா voltage இந்த ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆயிருக்க வோல்டேஜ் இன் கரண்ட் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். லைக் இப்போ இந்த ரெசிஸ்டர்ல டிராப் ஆயிருக்க வோல்டேஜ் let me consider V. இப்போ இது வழியா போற கரண்ட் வந்து நம்ம I அப்படி எடுத்துக்கிறோம் அப்படினா இதுக்கான ஃபேசர் டயகிராம் என்ன வரும் அப்படினா ரெசிஸ்டர் அப்படிங்கிறது பியூர்லி ரியல் குவாண்டிட்டி. கரெக்ட்டா? If we are calculating the left theta, நம்ம என்ன பார்த்தோம்? Theta is tan inverse of imaginary by real. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணும்போது ரெசிஸ்டர் அப்படிங்கிறது ரியல் குவாண்டிட்டி மட்டும் தானே. அப்ப டோட்டல் இம்பிடன்ஸ் இந்த சர்க்யூட்டோட டோட்டல் இம்பிடன்ஸ் என்ன வரும்? R plus J 0. இமேஜினரி கிடையாது. அப்ப இந்த இமேஜினரி டேர்ம் இந்த 0 ஆயிடும். we have only resistor. அப்ப θ ஓட வேல்யூ என்ன வரும்? tan inverse of 0 0. So conclusion is the θ அப்படிங்கிறது என்ன அப்படினா that is the phase difference between the voltage drop across the resistor and the current through the resistor. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல phase difference எவ்வளவு இருக்கு பாருங்க 0 டிகிரி. So the conclusion is வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் நடுவுல வோல்டேஜ் எந்த ஃபேஸர்ல இருக்கு? வோல்டேஜ் நான் 0 டிகிரில ஃபிக்ஸ் பண்றேன் அப்படினா கரண்ட்டும் 0 டிகிரில தான் ஃபிக்ஸ் ஆகும். both are in phase. Next, அப்ப what is the power factor of the resistor? Purely resistive circuit. Purely resistive இருந்தது அப்படினா power factor formula என்ன? cos phi. Phi ங்கிறது that is the phase difference between voltage and current. நமக்கு இங்க phi எவ்வளவு வந்திருக்கு? 0. அப்ப cos 0 ஓட வேல்யூ எவ்வளவு? 1. So that is called unity power factor. அப்ப ஒரு சர்க்யூட் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவா இருந்தது அப்படினா அதோட பவர் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் 1. clear? That is the first one. Second thing, inductor. இப்போ நீங்க இண்டக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இண்டக்டர் ஜெனரலா நம்ம எப்படி எழுதுவோம்? that is J times of omega L. that is inductor. அப்ப இம்பெடன்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? இம்பெடன்ஸ் Z equal to R plus J omega L. that is here real part is 0. we have only imaginary part, that is also what? plus J omega L. இப்போ நீங்க θ கால்குலேட் பண்ணுங்க. θ tan inverse of imaginary is omega L, whereas real part is 0. 1 by 0 is how much? Infinity. Tan inverse of infinity 90 degree. அப்ப இதோட டிஃபரன்ஸ் இது என்ன டினோட் பண்ணுது அப்படினா see இந்த சர்க்யூட்ல போற கரண்ட் வந்து I. இதுல டிராப் ஆகுற வோல்டேஜ் plus minus V. Why I am putting plus, why I am putting minus here? Resistor, inductor, capacitor எல்லாமே passive elements. அவங்களுக்கு எல்லாமே கரண்ட் எங்க என்டர் ஆகுதோ அது plus, leaving point is minus. இது நமக்கு தெரியும். So from here if we calculate the value of I is equal to V by Z. V ஓட வேல்யூ சம்திங். So V ஓட ஃபேஸ் ஆங்கிள் வந்து 0 டிகிரி வெச்சுக்கோங்க. ரைட்? Z அப்படிங்கிறது இங்க இருக்கு. இதோட ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளவு வந்திருக்கு? 90 டிகிரி. கரெக்ட்டா? அப்ப இது நீங்க ஃபேஸ் ஆங்கிள் கால்குலேட் பண்ணீங்கன்னா இது एक्चुअली நம்ம எப்படி எழுதுவோம்? mod V divided by mod Z. ரைட்? மேக்னிட்யூட் ஃபைண்ட் பண்ணுங்க. ரைட்? போலார் கோஆர்டினேட்ல. ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப்ட் பை தி வோல்டேஜ் இஸ் 0. இம்பெடன்ஸ் ஓட ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளவு வந்திருக்கு? 90. ஆனா அது டினாமினேட்டர்ல இருக்கு. இது அப்படியே மேல எடுத்து வந்தீங்க அப்படினா 0 minus 90 it will become minus 90 degree. So what is the conclusion? Voltage எங்க இருக்கோ அங்க இருந்து current minus 90 அப்படினா clockwise ல 90 degree lag ஆயிருக்கு அர்த்தம். ரைட்? அப்ப purely inductor இருந்தது அப்படினா the voltage difference between phase difference between voltage and current is 90. அப்ப power factor எவ்வளவு வரும்? cos 90 is 0. ரைட்? அப்ப purely inductor க்கு power factor is always 0. don't forget. Next, அடுத்து என்ன வரும்? capacitor. So capacitor நம்ம reactance எப்படி எழுதுவோம்? Xc become 1 upon j omega c. கரெக்ட்டா? இதுல j வை வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது will be minus j by omega c. இப்போ இதுக்கு θ கால்குலேட் பண்ணுங்க. θ is equal to tan inverse of imaginary is minus 1 by omega c divided by 0. இந்த மைனஸ் வெளில எடுத்துக்கலாமா? So minus tan inverse of 1 by 0 is 1 by 0 infinity. Tan inverse of infinity is 90. So θ is going to be minus 90. Again, இப்போ நம்ம இதுக்கு கரண்ட் கால்குலேட் பண்ணனும். I is equal to V by Z. இத அப்படியே ரெக்டாங்குலர் வந்து போலார் கனெக்ட் பண்ணீங்கன்னா mod V by mod Z. Phase angle of by the voltage is 0. Phase angle of by the impedance is minus 90. இதான் impedance angle. minus 90 ங்கிறது கீழ இருக்கும். இத மேல எடுத்து வந்தீங்க அப்படினா it will be what? plus 90. So what is the conclusion? In case of capacitor, voltage வந்து 90 degree lag ஆகும் அப்படினா see current is 90 degree leads the voltage. அப்ப voltage இங்க இருக்கு அப்படினா இங்க இருந்து 90 degree current வந்து லீட் ஆகும். See the difference. In inductor, this is current. Current is lagging from voltage, right? இத வேற எப்படி வரையலாம்? We can draw like this. If I take voltage as the reference,
voltage வந்து நம்ம 0 டிகிரி ல ஃபிக்ஸ் பண்றோம் அப்படினா current வந்து என்ன ஆகும் 90 டிகிரி ரீடிங்ல இருக்கும் right. The phase difference is 90, just opposite to the properties of inductor. Anyway, what is the power factor? Power factor is cos pi. Pi is how much? 90. Cos 90 0. So purely capacitor, purely inductor irundha the power factor is always 0. Next RL circuit. When we are talking about RL circuit, RL la rendu per irukum. One is resistor, another one is inductor, right? So appo rendu perkum total impedance evlo varum? Z equal to R plus J omega L. அப்ப இது நீங்க impedance magnitude phase angle ரெண்டுமே கால்குலேட் பண்ணீங்கன்னா θ equal to tan inverse of omega L by R அப்படினு தான் வரும். கரெக்ட்டா? இப்போ இதுக்கு நம்ம phasor டெவலப் பண்ணா how it will become? If you draw the phasor for the RL network, close observe பண்ணுங்க. We are going from reference voltage. Clear? Let me fix. இப்போ reference voltage எங்க இருக்கும் அப்படினா V அப்படிங்கிறது இங்க இருக்கும். நமக்கு என்ன தெரியும் அப்படினா ஒரு நெட்வொர்க் பியூர்லி ரெசிஸ்டிவா இருந்தா வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் நடுவுல இருக்க phase difference 0. அதே நெட்வொர்க் பியூர்லி இண்டக்டரா இருந்தது அப்படினா ரெண்டு பேருக்கும் நடுவுல கரண்ட்க்கும் வோல்டேஜ்க்கும் நடுவுல 90 டிகிரி லாகிங் இருக்கும். இப்போ ரெண்டு பேரும் ஆட் ஆயிட்டு வந்தாங்க அப்படினா the phase angle lies between 0 and 90. It is lies somewhere here. Clear? Purely inductor வந்து அப்படியே 90 வந்துரும். Purely resistor வந்து 0 க்கு போய்டும். ரெண்டு பேரும் நம்ம ஆட் பண்றோம் right. So here and increasing value of resistance அப்ப இன்கிரீஸ் பண்ணா θ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். See purely inductorல ரெசிஸ்டன்ஸே கிடையாது. அதனால தான் நமக்கு என்ன வந்தா 1/0 infinity ஆயிடுது. Suppose if you are increasing the value of resistor, then the phase angle will decrease. That is what we are doing here. அப்ப phase angle 90 ல இருந்து கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகும். Clear? Okay. Now இந்த மாதிரி क्वेश्चंस வரும்போது நிறைய வந்து அடிக்கடி என்ன கேட்பாங்க அப்படினா find the phase difference between supply voltage and inductor voltage. Find the phase difference between supply voltage and voltage drop across the resistor. அந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க. Let us see அதெல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? This is supply voltage. இது நமக்கு தெரியும். இது current right. Supply இந்த சர்க்யூட்ல போற total current right. Okay, exactly correct. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படினா first I will take resistance alone. இப்போ ரெசிஸ்டர்ல டிராப் ஆகுற வோல்டேஜ் நம்ம எப்படி எழுதுவோம்? VR is equal to I into R. That is the resistive drop right. இப்போ இத அப்படியே ரெக்டாங்கிள் வந்து போலார் கனெக்ட் பண்ணீங்கன்னா mod VR is equal to simply mod IR at an angle. Phase angle எவ்வளவு வரும்? 0 degree. Why? What is the phase difference? இங்க கரண்ட்க்கும் வோல்டேஜ்க்கும் நடுவுல phase difference வரணும் அப்படினா that is purely resistive right. Purely resistance அப்படினா θ equal to tan inverse of imaginary by real. Purely resistance அப்படினா phase difference வராது வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் நடுவுல. அப்ப கரண்ட் எங்க ஃப்ளோ ஆயிட்டு இருக்கோ அதே பாயிண்ட்ல தான் VR ம் எக்ஸிஸ்ட் ஆகும். Why? The phase difference between voltage drop across the resistor and the current through the resistor is always 0 right. அதே மாதிரி next inductor. இப்போ இண்டக்டர் மட்டும் எடுத்தீங்க அப்படினா what will you observe? VL is equal to J omega L into I right. So இண்டக்டர் வழியா போற கரண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. J omega L இது அப்படியே போலார் கனெக்ட் பண்ணீங்கன்னா மேக்னிட்யூட் என்ன வரும்? omega L I right at an angle of how much? 90 degree. How it is 90? Purely imaginary. ஃபுல்லாவே J மட்டும் தான இருக்கு. இது ரியல் டேர்ம் எவ்வளவு? 0. அப்ப θ கால்குலேட் பண்ணீங்கன்னா θ that is θ equal to tan inverse of imaginary by real. Since imaginary is omega L I, real term is 0. So 1/0 infinity. Tan inverse of infinity 90 degree. Clear? What is the conclusion? Voltage drop across the inductor 90 degree leads the current. Yes or no? Current எங்க இருக்கு? This is current. அப்ப total voltage drop 90 degree. இங்க இருந்து 90 degree போகும் somewhere here. So that is the value of VR right. நீங்க எக்ஸாம்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த θ ஓட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த total angle 90 அப்படினு தெரியும். இந்த phi சப்ளை வோல்டேஜ்க்கும் சப்ளை கரண்ட்க்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் நீங்க கால்குலேட் பண்ணிடுவீங்க. சோ இதுல இருந்து what is the phase difference between supply voltage and inductor voltage? That is become 90 minus phi. Total 90 and the phi is separate பண்ணா you get this one. Clear? That is how we are finding the voltage, that is phase difference between supply voltage and inductor voltage. இதே மாதிரி வேற என்ன மாதிரி supply voltageக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் கேட்டாங்கன்னா this one, that is phi. So இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இண்டக்டரோட வோல்டேஜ்க்கும் ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ்க்கும் கேட்டாங்கன்னா that is how much? 90 degree. So questions எப்படி கேட்டாலும் will be able to what? How to give the answer right. So இதே மாதிரி RC circuit வந்தாலும் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் right. So that is how we are developing phases for various elements in case of AC. So வேற ஏதாச்சும் doubts இருந்தா அப்படினா you can ask in the comment section. So thanks for watching our videos. Thank you all.